வணக்கம் நேயர்களே. சாதாரண தர மாணவர்கள், அதாவது காப்போத்து சாதாரண தர மாணவர்கள் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு முன் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது ஒரு செய்தி. அடுத்தது, அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால், உங்கள் பெயர்களிலோ ஏதாவது இலக்கங்களிலோ முகவரிகளிலோ மாற்றங்கள் இருந்தால் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு முன் ஆன்லைனில் நிகழ்நிலை மூலமாக நீங்கள் திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு செய்தி. இதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் இப்பொழுது காப்போது சாதாரண தர மாணவர்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை அதிபர்களூடாகவும் மற்றும் தனியார் பரீட்சார்த்திகளுக்கு அவர்களுடைய முகவரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதில் மாற்றங்கள் நிகழ்ந்தால் நீங்கள் நிகழ்நிலை ஆன்லைன் மூலமாக திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் என்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் அறிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 3663 மையங்களில் சாதாரண தர பரீட்சைகள் இடம்பெற இருக்கின்றன. 4,74,000க்கு மேற்பட்டவர்கள் இந்த முறை பரீட்சை எழுதுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து மாணவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் இப்பவே சொல்லிக் கொள்கிறோம். 17ஆம் தேதி, இந்த மாதம் 17ஆம் தேதியில் இருந்து 26ஆம் தேதி வரையில் காப்போது சாதாரண தர பரீட்சை இடம்பெற இருக்கின்றமையும் மிக முக்கியமானது. இந்த பரீட்சை காலங்களில் மாணவர்கள் அனைவரும் சிறப்பான முறையில் பரீட்சைகளை எதிர்கொண்டு சிறப்பான வெற்றிகளை பெற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். அதே போல இந்த 10ஆம் தேதிக்கு முன்னர் உங்களுக்கான விண்ணப்ப படிவங்களை பாருங்கள். சரியான பெயர் விவரங்கள் வரப்பட்டிருக்கிறதா, உங்கள் விவரங்கள் எல்லாம் சரியானவையா என்பதை உறுதிப்படுத்தி அதில் ஏதேனும் ஒரு பிழைகள் இருந்தால் பாடசாலை பரீட்சார்த்திகள் பாடசாலை அதிபரூடாகவும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அந்தந்த முகவரிகள் ஊடாக அல்லது நிகழ்நிலை ஆன்லைன் மூலமாக நீங்கள் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தை தொடர்பு கொண்டு ஆணையாளர் அலுவலகத்தில் உங்கள் கரெக்ஷனை திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதைவிட இந்த 3663 பரீட்சை நிலையங்களும் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 3663 பரீட்சை நிலையங்களிலும் 4,74,000க்கு மேற்பட்ட இலங்கை மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றவிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 4,74,000க்கு மேற்பட்டவர்களில் பாடசாலை பரீட்சார்த்திகளும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த செய்தியை அதிகம் பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்பொழுது பாடசாலை மட்டங்களில் இன்று நாளை எல்லாம் இந்த விண்ணப்ப படிவங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. பல பாடசாலைகளில் பெற்றோர்கள் மாணவர்கள் இணைந்து அதை வேண்டிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சில பாடசாலைகளில் மாணவர்களுக்கே அது கொடுக்கப்படுகிறது. அதை வாங்கி மாணவர்கள் உடனே செய்ய வேண்டியது, அந்த விண்ணப்ப படிவத்தில் உங்கள் பெயர் விவரங்கள் முகவரிகள் எல்லாம் தெளிவாக சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இப்பொழுது பார்க்காம விட்டுட்டு எக்ஸாம் ஹோலுக்கு விடிய 17ஆம் தேதி போயிட்டு கொண்டு சரி இந்த பெயர் இப்போ மாறி வந்திருக்கு, ஒரு இடத்து பிள்ளையாக இருக்குது, அட்ரஸ் மாறி இருக்குன்னு சொன்னால் யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. சரியாக பரீட்சித்து பார்த்து அந்த விண்ணப்ப படிவத்தை பாடசாலையில் இருந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லுங்கள். அவதானமாக இருங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.